Thank you, Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். தெய்வமே பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், காப்பாற்றும் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. We need you, Lord. We need you, Lord. We need you, Jesus. We need you. தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தர் இயேசுவே ஸ்தோத்திரம். அன்பு வேண்டும் அப்பா. Thank you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. Kira bakati dankara shabala bankati dankara di bankati dankara banya. Thank you, Jesus. 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 We praise you. We praise you. Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. 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 Thank you, Jesus. We praise you. We praise you. Lord, we love you. Lord, we love you. Lord, we love you. Thank you, Jesus. We praise you. We praise you. ஆண்டவரிடத்தில் நெருங்க இந்த வாரத்தின் கடைசி நாளில் கர்த்தர் நம்மை மறுபடியும் கூட்டி சேர்த்திருக்கிறார். The Lord has once again gathered us in His presence that we might get close to Him. தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதான எல்லா காரியங்களை அகற்றி விட்டு அவரும் நாமும் சேரும்படியா நாம் வந்திருக்கிறோம். And to separate from all things that which separates us from God, that we have come here that we might join together with Him. இதற்காக காத்திருக்கிற கூட்டம் தான் இந்த காத்திருப்பு கூட்டம். And to wait for that purpose, this is called a tarrying meeting. ஆகையால் இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Therefore the Lord has given us this privilege. ஏனென்றால் நம்மை பிரிக்கிறதான எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. ஆகையால் மறுபடியும் கர்த்தரிடத்தில் சேர வேண்டியதா இருக்கிறது. Because there are many things that will separate us from God, and therefore hence we have to very often get close to Him again and again. மறுபடியும் அவரிடத்தில் சேரும்படியாக கர்த்தர் ஒரு காத்திருப்பு கூட்டத்தை தந்திருக்கிறார். Once again to get close to Him, to be joined with Him, the Lord has given us a tarrying meeting. அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் எரேமியா 29 அதிகாரத்தில் அவரை முழு இருதயத்தோடு தேடினால் அவரை நாம் கண்டுபிடிக்கலாம். I think it is in Jeremiah chapter 29 where it is said, if you seek with all your heart, then you can see Him. வாசிங்க 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேவனை காணோம், அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல, சமூகத்தை உணர முடியல என்று நாம் சொல்லுவதற்கு அவசியம் இல்லை. It is not necessary for us to say I couldn't see God, I couldn't hear His voice whenever I come here. கொஞ்சம் கருத்தாய் தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். If you seek Him a little diligently, you can see Him. அதை செய்யும்படியாதான் இந்த காத்திருப்பு கூட்டம். And for doing that we have this meeting. பொதுவாக காத்திருப்பது வெயிட்டிங் அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்யாமல் ஒரு சேரில் உட்கார்ந்து ஒருத்தருக்காக காத்திருப்பு, அதான் காத்திருப்பு என்று சொல்வோம். When we say waiting or tarrying, which means just sitting in a chair or somewhere waiting for somebody else doing nothing. ஆனால் இந்த காத்திருப்பு ஒரு ஆக்டிவ் காத்திருப்பு, இதில் ஒரு கிரியை உண்டு. But in this waiting or in this tarrying, it is an active tarrying or waiting because there is a work in that. அதனால இந்த காத்திருப்பு கூட்டத்தில் ஒரு வேளை நம்முடைய வேலை நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், நம்முடைய சுத்திகரிக்கப்பட்ட சுபாவத்தின் நிமித்தம் நான் அபிஷேகம் குறைந்து தேவனை நஷ்டப்படுத்தி இருப்போம். அவருடைய சமூகம் இப்போ இல்லை. மறுபடியும் அவரிடத்தில் வந்து சேர கருத்தாய் தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Perhaps because of the work which we are involved in the office, or because of some other work in a spiritual life, or some other work of righteousness, perhaps we might come down in our spiritual standard. Something might have separated us, so that we have come here in order to seek diligently the Lord, so that we might find Him. இந்த காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சு நான் இயேசு மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி 2 தெரு தள்ளினா போதும் மறந்துடுவோம். But after the meeting gets over,
and we keep on saying in our mind that I should not forget Jesus, I should not forget Jesus, but if you just cross 2 roads from here, then you will automatically forget him. தேவனை விட்டு பிரிக்கிறதான சக்தி இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. The power in this world to separate us from God is so much powerful. ஆனால் நம்மை மறுபடியும் சேர்க்கிற தேவன் இந்த உலகத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். But the Lord who once again joins us with him, gathers us with him, he is all powerful to separate us from that worldly power. அதற்காக இந்த காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். And hence for that reason the Lord should strengthen us in this tiring meeting. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து மறுபடியுமாய் நம்மை நிரப்ப வேண்டும். The Lord should forgive all our iniquities and he should once again fill us with his spirit. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் எங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 27ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms chapter 27 and the last verse. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். And we have come for that காத்திருப்பு கூட்டம், tarrying meeting. அப்போ கர்த்தருக்கு காத்திரு, அதான் காத்திருக்கு தான் வந்திருக்கிறோம். And we have come here to wait for the Lord and we are waiting right now. போன ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட காத்திருப்பு என்று சொன்னால் என்னது என்று நாம் கேட்டோம். Last Sunday we just meditated on what it means to wait on the Lord. 2 கயிறுகளை முறுக்கி போடுகிறது போல தேவனும் நாமும் அப்படி பின்னப்படணும். Like 2 strands of a cord being twisted together, we should be twisted and bounded together with our God. அதுதான் காத்திரு. That is the meaning of waiting. அப்போ அதுக்கு அப்புறம் நம்ம பிரிக்க முடியாது. After which we cannot be separated. அதுதான் பின்னுவதற்கு நோக்கம். And that's the reason for us to be bound. அப்போ தேவனோடு நாம் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் சேர்ந்து காத்திருப்பு கூட்டம் முடிந்த பிறகு பிரியக்கூடாது. And we should join along with our God in the starting meeting, and as well after this meeting gets over we should not be separated. இன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, பிரதர் உங்களை பத்தி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். On that day a young girl today a young girl said, I saw a dream concerning you brother. நான் ஒரு ரோட்டில் நின்று பப்ளிக்ல நின்று வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிங்க இயேசுவை நேசிங்க என்று சொல்லுகிறேன். And I am standing somewhere in a common public place on the roadside and looking at all the passersby, I am saying love Jesus. அப்போ நான் சொன்னேன், ஒரு விதத்தில் அது உண்மைதான். பைபிள் ஸ்டடியில் உன்னத பாட்டு இயேசுவின் அன்பை பற்றி தான். போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொடுத்த செய்தி இயேசுவின் அன்பை பற்றி தான் என்று சொன்னேன். And in one way that is right. Even in the Bible study of the Song of Solomon, we are speaking about the love of Jesus, that we need to spread the message of love of Jesus. அப்போ இயேசு நம்மை நேசிக்கிறார், ஆனால் அவர் நேசத்தை எதிர்பார்க்கிறார். அது கொடுக்கிறோமா? And Jesus is loving us, that is true, but are we reciprocating that love back to him? இயேசுவே சொன்னார், அக்கிரமம் பெருகுகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Jesus himself said, when the sin shall abound, the love of many shall wax cold. அப்போ தேவைக்கு வருவார்கள், நேசித்து வர மாட்டார்கள். They will come for necessity seeking God, but they will never come with love. அதாவது நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, தேவனுக்கு ஒரு இதைவிட பெரிய பிரச்சனை இருக்கு. All have problems, but God has a much bigger problem than all of us. நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவர் கேட்கணும் நாம எதிர்பார்க்கிறோம். அவருடைய பிரச்சனை கேட்க நாம ரெடியா இருக்கிறோமா? We are expecting that God should listen to all our problems, but are we ready to listen to his problem? நமக்கு கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, சண்டை பிரச்சனை, தோல்வி பிரச்சனை, பாவ பிரச்சனை, மயக்க பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனைகள் நிறைய இருக்கு. We have lot of problems. We have problem of death, we have problem of sin, sickness, we have fights between us, and we have even problems like fainting and so many of that. தேவனுடைய பிரச்சனை என்ன? But what is the problem of God? நீங்க தான் பிரச்சனை. You and I are the problem. நான் தான் பிரச்சனை. I am the problem. அப்போ
ஆண்டவர் நம்மை சுட்டி காட்டி உன்னால தான் நான் துக்கப்படுறேன், உன்னால தான் நான் இப்படி சோகமாக இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கணும்னு விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்க அன்பு உங்ககிட்டேருந்து எனக்கு வர்றதில்லை, இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? The Lord is looking at us and saying, you are the problem, you are the reason because of which I am grieved and I am found to be sad, and I am loving you and I am also expecting you to reciprocate that love, but you are not doing that. If God says like that to you, what will you answer? அப்போ நாம் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னுடைய பிரச்சனை எத்தனை முறை கேட்டிருக்கிறேன், நீ பிரச்சனைக்கு மட்டும் வர்ற, இப்போ என் பிரச்சனை கொஞ்சம் கேளு. The Lord is saying, I have hearkened to your problems many times and I have answered, but now I am going to say my problem. Can you listen to that? நீ என்னோடு பின்னப்படுவாயா? Can you be twisted and bound with me? நீ என்னோடு எனக்காய் காத்திருப்பாயா? Can you wait for me? ஒரு குழி தோண்டி அண்டர் கிரவுண்டில் துளைத்து துளைத்து உழுது அந்த ஒரு ஓட்டை வெடிக்கும் வரைக்கும், என்னை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்னை தேடுவாயா? Can you seek after me, plowing through a bit deep pit and doing that continuously until you break forth? Can you search for me? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல அந்த அண்டர் கிரவுண்ட்ல குழி தோண்டும் போது நீ அந்த மண்ணை அள்ளும் போதெல்லாம் ஜீசஸ் 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 என்று பைத்தியக்காரனை போல செய்கிறாயா? Like the heart panted after the water brook, are you also doing the same thing when you keep digging the pit and calling upon me as Jesus Jesus? Somehow I have to find you out. நீ இந்த பூமிக்கு நான் இறங்கி வரும்போது ஏன் வந்தேன் தெரியுமா? வேற வழி இல்லாமல் வரவில்லை, உன்னை நினைத்து நான் வந்தேன். When I came down to this earth, it is not just for some reason that I came, but I came in search of you, thinking about you. உன்மேல் நான் வைத்திருந்த வெறி என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. The love or the jealousy which I have for you that pulled me over to this earth. மணவாளனுடைய ஸ்தானத்தில் நான் உண்மையாய் இருக்கிறேன் உனக்கு. And I have been faithful in the place of being a bridegroom to you. ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கிறாயா? But are you faithful to me? நான் வந்த வெறியோடு நீ என்னை நேசிக்கிறாயா? And with that jealousy with which I came, are you loving me? அக்கிரமம் பெருகுகிறதுனால, அந்த அக்கிரமம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப, அதாவது அவரை ஈஸியா இக்னோர் பண்ணிடுறோம். அவரை, அதாவது ஒரு கஞ்சாடையாக அவர் சொல்லும்போது இப்படியெல்லாம் அவர் கை நீட்டும் போது கூட அடுத்த டாபிக் பேசுவோம். And because the iniquity has abounded in us, because of the sin increasing in us, we are not listening to what he is trying to say. We are easily despising him in our eyes, and we are just speaking about the next topic when he is trying to communicate something else. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருந்த இயேசுடைய அன்பை பற்றி. Few days before I was speaking about the love of Jesus to a young girl. அப்ப அவட்ட சொன்ன, நான் ஆண்டவர் உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு, ரொம்ப நேசிக்கிறாரு. And to her I said, the Lord is expecting much from you and he is also loving you very much. ஆனா நீ ஜெபிக்கிறதே இல்ல. But you are not at all praying. ஆனா நீ ரொம்ப அவரை ஹர்ட் பண்ற. But you are hurting him very much. அவ என்ன சொன்னா தெரியுமா? You know what the answer she gave? சமீபத்துல ஒரு ஃபெய்த்தோம் போயிருந்த ஒரு பையனுடைய போட்டோவை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. Recently I went to a faith home and there I saw the photograph of a particular boy and I started liking him. அப்ப அன்னைக்கு நான் ஒண்ணுமே சொல்லல. On that day I didn't say anything to her. அடுத்த நாள் சொன்னேன். The next day I said. அப்போ அவ வந்து ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு அப்படின்னு. And she had a question, why the Lord is doing like this. அப்ப நான் சொன்னேன், நேற்று நீ என்ன பண்ண தெரியுமா? And I asked her, yesterday what did you do? ஆண்டவர் உன்னால எவ்வளவு துக்கப்படுறாரு நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு, நீ ஏன் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு சொல்லும்போது நீ என்ன சொன்ன நீ நேத்து? When yesterday I spoke to you saying there is much expectations of you from the Lord and he is also loving you very much, but you are not spending time with him in prayer, but what did you reply? நான் என்ன சொன்னேன்? What did I say? அப்ப சொல்லும்போது தான் உணர்ற அவ்வளவு ஆண்டவர் மேல இக்னோரன்ஸ். அதாவது அவர் எதிர்பார்க்கிறார், அவர் துக்கப்படுறாரு, நீ அவர்கிட்ட போனோம், நீ அதெல்லாம் கேட்கறது டைம் இல்லை. பிரதர், நான் ஒரு போட்டோ பார்த்தேன், ஒரு பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு. When I was speaking about the love of God and he is expecting much from her, and when I even reminded her, only then she is thinking and asking me in return, what did I say? To that extent she has despised God in her eyes. இதே காரியத்தை வேற விதத்தில் நாம் எல்லாரும் செய்கிறோமா? Are we also doing the same thing but in a different way? இந்த காத்திரு கூட்டத்தில் அவருடைய பிரச்சனை அவர் நமக்கு சொல்லும்போது நம்ம அதை அப்படி லேசா ஈஸி அப்படி தள்ளி போட்டு, ஆண்டவர் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். In this starting meeting, when he is trying to communicate his problem, which is a big one, are we just listening to that a little bit and throwing it off aside
and telling God, just listen to my problem. அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய கண்ணீரை துடைப்போம். Before he could wipe the tears in our eyes, let us first wipe the tears which is in his eyes. கண்ணீரை துடைச்சு வேஸ்ட் தான் நம்முடைய கண்ணீர். ஏன்னா அடுத்த விஷயம் இருக்கு, அடுத்த ப்ராப்ளம், அடுத்த பிரச்சனை. சும்மா முறுமுறுத்துட்டே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். No matter how many times he is wiping our tears, it is no use, because once again we have some other problem. Once again we come with the same kind of tears in front of him, and we lead a life of murmuring. அந்த ப்ளூ வேல் வீடியோ கேமை உண்டாக்கின 26 வயசுள்ள ஒரு ரஷ்யன் பையனை அரெஸ்ட் பண்ணினாங்க. And the one who created the game called Blue Whale, he is a Russian boy, 22 years of age. அதை விளையாடுகிறவர்களை தற்கொலை பண்ண வைக்கிற விளையாட்டு அது. And that game it will implicate the people who are playing to commit suicide. அப்போ பேப்பர்காரங்க அவன்கிட்ட கேட்டாங்க, ஏன்பா இப்படி எல்லாம் கேம் உண்டாக்குன? And the newspaper guys, the media went and asked him, why have you created a game like this? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Do you know the answer that he gave? இப்படி நான் சொல்றதை கேட்டுட்டு ஒருத்தன் டெரஸ்ல இருந்து குதிக்கிறானா அவன் சோஷியல் வேஸ்ட், அதாவது அவன் சமுதாய கழிவு, அவன் இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது. அதனால இந்த கேம் உண்டு, அப்படிப்பட்ட சாவறது தான் நல்லதுன்னு சொல்றான். If somebody is listening to what I said and playing this game, then they are just a social waste or a garbage, and they have no use to live on this society, and therefore let them die. பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அது அர்த்தம் நாமும் சோஷியல் வேஸ்ட் தான். And the Bible says, if a man doesn't love Lord Jesus Christ, then he shall be cursed. Even then we will also become a social waste. அந்த வசனத்தை வாசி. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார். And if a man doesn't love Lord Jesus Christ, he'll be called anathema maranatha. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் வருகிறார். If any man love not the Lord Jesus Christ, let him be accursed. அந்த கர்த்தர் வருகிறார் என்கிறதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? cursed. அந்த cursed என்கிற வார்த்தைக்கு and the word called cursed, it has a different meaning. அது ஒரு லாட்டின் பாஷை என்று நினைக்கிறேன். லாட்டின் பாஷை அது, சிரியன் பாஷை அது. அனதெமா அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. It is a Syrian language and it is mentioned as anathema. அது மொழி பெயர்க்காம இங்கிலீஷ் பாஷையில அப்படியே இருக்கு. And it has not been translated but rather written the same way in English. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காவிட்டால், if a man doesn't love Lord Jesus Christ, அவன் அழிவுக்குரிய ஒரு காணிக்கையா கர்த்தருக்கு செலுத்தப்பட கடவன். அழிவுக்குரிய an offering devoted to destruction. And he shall be an offering devoted to destruction to the Lord. அதாவது இவன் அழிவுக்கு ஒதுக்கப்பட்டவன், இவனை நான் கர்த்தருக்கு எடுத்துட்டு ஒரு சர்வாங்க தகனி பலியாக நான் சுட்டெரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். He has been appointed to be destroyed completely, and therefore I offer him as a whole burnt offering to the Lord to be destroyed. இன்னொரு அர்த்தத்துல இவனை சுட்டெரிப்பது தேவனுக்கு மகிமை. And in another meaning, to burn him down means it's glory to God. அந்த அர்த்தத்துல தான் கர்த்தர் வருகிறார். அடுத்த வசனம், இயேசு வருகிறார். அப்பா ஹல்லேலூயா, அப்படி இல்ல, அவனுக்கு நியாய தீர்ப்பாய் வருகிறார். அவனுக்கு ஐயோ, அந்த அர்த்தத்துல தான் கர்த்தர் வருகிறான்னு போட்டுருக்காங்க. And with that meaning it is mentioned the Lord is coming, which is in a negative sense, the Lord is coming and woe unto him. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வந்திருக்கிறோம். Now we have come in order to wait on the presence of Lord. கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். Wait on the Lord and he shall strengthen your heart. இது இப்பொழுது மறுபடியும் அதை வியாக்கியானம் செய்தால், and once again when we interpret that, ரெண்டு கயிறுகளை முறுக்கி போடுகிறது போல நீ ஆண்டவரோடு நீ சேரு, and you should join yourself bound together with the Lord by twisting, அப்பொழுது உன் இருதயத்தை அவர் பலப்படுத்துவார். then he shall strengthen your heart. அப்படியாக நீ தேவனோடு பின்னப்படு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And in that manner I am telling you that you should be bound by twisting with the Lord. இப்போ நாம் எல்லாரும் கர்த்தரை கருத்தாய் தேட போகிறோம். Now we are all going to search diligently after our Lord. எரேமியாவில் வாசித்தோமே, முழு இருதயத்தோடு தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். As we read in Jeremiah, you seek him with all your heart, you can see him. ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் பாத்தீங்களா, ஜீசஸ் சொன்னார், நான் உன் மத்தியில தான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா நீ என்ன மிஸ் பண்ற. And as I said in the last Sunday, that Lord
Lord Jesus is right in the midst of us and he is very close to you, sitting next to you, but you cannot see him. அப்ப நமக்கும் அவருக்கும் ஒரு டைமென்ஷனல் கேப். அவர் வேற ஒரு மண்டலத்தில் இருக்கிறார். We both have a dimensional gap. He is in a different dimension. அப்ப நானும் அந்த டைமென்ஷனுக்கு போகலாம். ஏன்னா என்னுடைய ஆத்மா அந்த பரிமாணத்தில் தான் இருக்கிறது. We can also go into that dimension because our soul is present in that dimension. ஆகையால் நாம் எல்லாரும் இன்றைக்கு ஜெபத்தில் காத்திருக்க போகிறோம். உழுது 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 ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் வரைக்கும் நாம் அவரை தேட போகிறோம். Therefore today we are all going to wait in the presence of the Lord. We are going to plow and plow and plow and finally we are going to break forth. சின்ன வயசுல ஒரு கதை படிச்சேன். When I was young I read a story. ஒரு தவறான குற்றச்சாட்டு நிமித்தம் ஒரு வயசான மனுஷன் அல்ல, ஒரு வாலிபன் பிடிபட்டு ஜெயில்ல போட்டுட்டாங்க. Because of a false accusation a young boy he was caught and he was put in the prison. அந்த ஜெயில் ஒரு தீவுல இருக்கு, வேற தேசத்துல. And that prison is found in an island in a different country. அப்ப யாரும் அவனை கண்டுபிடிக்க முடியல. No one could find him out. ஆனா ஒரு நாள் அவனை ஆகாரம் கொடுக்கும்போது, but one day when he was given food, அவன் ஸ்பூனை மட்டும் எடுத்து மறைச்சு வச்சிட்டான். he took the spoon and he hid it. அப்போ அவனுடைய ரூம்ல ஒரு ஓரத்துல வைக்கோல் நிறைய இருந்தது. And in the corner of his room there was some hay. Daily night எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஸ்பூனை வச்சு அந்த சுவரை அவன் சுரண்டி 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 ஓட்ட போட்டுட்டே இருந்தான். ஆனா பகல்ல வைக்கோல் வச்சு மறைச்சான். And every day during the night time when everyone is asleep he will slowly start scratching the walls of the prison with that spoon, but in daytime he will cover it with that hay. ஒரு நாள் அவன் உள்ள அந்த சுவரை தாண்டி போறதுக்கு ஒரு ஓட்ட போட்டுட்டான். And one day he was successful in creating a hole so that he can go out of that prison room. அடுத்த ரூம்ல இன்னொரு கைதி அங்க இருக்க, வயசான ஒரு தாத்தா. And in the next room there is an old man who is also a prisoner. ரொம்ப வயசானவர். He is very old. இவங்க டெய்லி நைட் அந்த வைக்கோல் வச்சு அந்த ஓட்டை மூடிட்டு நைட் நேரத்துல இவங்க அந்த ஓட்டை வழியா போய்டுவாங்க, பகல் நேரத்துல மூடிடுவாங்க, பேசி நைட்ல பேசுவாங்க. And every night he will remove that hay and he will go to the other prisoner, he will communicate with him, but in the daytime everything will come back to normal. ஒரு நாள் தாத்தா இறந்துட்டார். One day the old man died. அப்போ நைட்ல அவருடைய பாடி எடுத்து ஒரு பெட்டியில வச்சாங்க. During the night they took the body and kept it in a coffin. அந்த பெட்டியை ஆணி வச்சு அடைச்சிட்டாங்க. And also they nailed the coffin. ராத்திரியில அந்த தீவுல இருந்து ஒரு மலை உச்சில இருந்து அந்த காஃபினை கடலுக்குள்ள போட்டாங்க. And during the night time they took the coffin and they threw it into the sea from top of a mountain. அந்த பெட்டி கீழே போயிடுச்சு. And the box went down below. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து, after 2 or 3 hours, ஒரு பெல் அடிக்க ஆரம்பிச்ச அந்த ஜெயில்ல. And there was a bell which was rung in that prison. ஒரு கைதி தப்பி ஓடி விட்டான். One prisoner has escaped. என்னாச்சு தெரியுமா? Do you know what happened? அந்த டெட் பாடியே இந்த பையன், வாலிப பையன், அந்த டெட் பாடிக்கு பதிலா இவனுடைய ரூம்ல இழுத்துட்டு இவன் போய் அந்த டெட் பாடி மாதிரி இருட்டுல போய் படுத்துட்டான். இவனை எடுத்து பெட்டியில போட்டாங்க. போனோன்னா பெட்டியை வெடிச்சு திறந்து எஸ்கேப் ஆயிட்டான். And when they kept the old man inside the coffin, he dragged that old man outside and he went and he lay down in that coffin instead of that old man, and somehow when they were not noticing he just opened that box and he just escaped. அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் நீச்சல் அடிச்சு போயிட்டான். Before he was found out he just swam and he escaped. அப்ப அது போல அந்த ஸ்பூன் வச்சு எத்தனை நாட்கள் சுரண்டி இருப்பான். Just consider with that small spoon how many days you would have scraped the wall. அது போல தான் நாமும் துளைத்து நாம் உழுது கர்த்தரை கண்டுபிடித்து தான் ஆக வேண்டும். Likewise we should also plow and plow, somehow we have to find our God. இயேசு நம் மத்தியில் தான் இருக்கிறார். Jesus is indeed in our midst. நம்முடைய விவாக நாள் சமீபமா இருக்கிறது. The day of our betrothal is very near. ஆனால் இன்னும் நம்முடைய நாயகனோடு நம்முடைய புருஷனோடு மணவாளனும் இன்னும் பழகாமல் இருக்கிறோம். But still we are not acquainted with our bridegroom, our husband. அக்கிரமத்து நிமித்தம் அன்பு தணிந்து போகிறது. Because of the iniquity abounding the love shall wax cold. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம மேல சந்தோஷமா இருந்தா நம்ம போய் ஆண்டவர் இது எனக்கு பண்ணித்தா அது பண்ணித்தான் கேட்க தேவையில்லை. அப்பா ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் கேட்காமலே செய்வார். Just you yourself consider, if you have a love upon your God and he is also pleased with you, you no need to go and ask him I need this and that. He will automatically, being in the position of your father, will fulfill all your needs. ஜூன் மாசம் வரும்போது பிள்ளையுடைய ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பிள்ளை அழுமா அப்பா அழுமா?
And when the June month comes, that you have to pay all the school fees, which is going to be the child who is going to cry or the parent. அப்போ நமக்கு அப்பா இருந்தா அவர்தான் எல்லா பாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். If we have a father, he should take away all our burdens. ஆண்டவரே இது பண்ணி கொடு அது பண்ணி கொடு நம்ம கேட்கிற காரணமே தெரியுமா, அவருக்கு நமக்கு தூரம், அதனால தான் கேட்க வேண்டியிருக்கு. கிட்ட போனா தானா செய்வார். The very reason for us to go and ask him, oh Lord, do this and do that to me, is because there is a very big gap between us and him. If we get close to him, he will do everything automatically. ஒரு 10 நிமிடம் நாம் எல்லாரும் கர்த்தரை தேட போகிறோம். For 10 minutes we are all going to seek after our God. அந்த உழுது போடுகிறதான அனுபவத்தை போல் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். Prayer should be like the experience of plowing the field. அந்த ஸ்பூனை வைத்து சுரண்டி சுரண்டி ஓட்டை போடுகிற அனுபவம் போல் இருக்க வேண்டும் நம்முடைய ஜெபம். Prayer should be like the experience of scraping or scratching the wall with that little spoon. கண்களை மூடுவோமா? Let's close our eyes. இயேசு நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். Jesus is indeed in our midst. இந்த காத்திருப்பு கூட்டம் முடிவதற்கு முன்பாக இந்த மண்டலத்தில் இருக்கிற நான் அந்த மண்டலத்தில் இருக்கிற அவரை கண்டுபிடிக்க வேண்டும். Before the end of this starting meeting, I who is present in this dimension should find out Jesus who is in the other dimension. மணவாளனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். We who are in the position of a bride, we should somehow find out a bridegroom. அவரை நாம் கட்டி அணைக்க வேண்டும். I need to embrace him. அந்த அணைக்கும் போது அதில் ஒரு உஷ்ணம் உண்டு, அதை நான் உணர வேண்டும். When I embrace him, I can feel the heat. I should definitely feel that. அவருடைய அன்பு எனக்குள் வர வேண்டும். And his love should come inside me. பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் பொழியப்படுகிறது. Saint Paul says, by the love of God, his spirit is being shed abroad in my heart. பரிசுத்த ஆவி பெற்றீங்களா என்று கேட்கும்போது கை தூக்குறோமே, பரிசுத்த ஆவியை பெற்றோம், அந்நிய பாஷை உண்டு, அன்பு எங்கே? And when we are asked, have you received the anointing of Holy Spirit, we are lifting up our hands, but where is the love of God in you? அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தை நிரம்புகிறோம், அந்த அன்பை அமுக்கி போடக்கூடிய அக்கிரமமும் பெருகி விட்டதோ? We are filled with the anointing, we also speak in the unknown tongues, but our iniquities abounded that we have lost that love. துளைத்து உழுது உழுது போடக்கூடிய ஆயுதம் எங்கே? Where is the weapon by which we can plow and we can break forth? அந்த வெறி எங்கே? Where is that jealousy, நேச வைராக்கியம் எங்கே? Where is the zeal of that love? கர்த்தரை நாம் எல்லாரும் தேடுவோமாக. Let us all together seek after our God. மணவாளன் நமக்கு முன்பாக தான் இருக்கிறார். Our bridegroom is indeed present before us. சாதாரணமாய் ஜெபித்தது போதும். It is enough that we prayed in ordinary manner. மணவாட்டியாய் இருக்கும்படியாய் எழும்புவோமாக. Let us arise to be his bride. நேச வைராக்கியத்தோடு தேடுவோமாக. Let us seek him with that zeal of our love. நமக்கும் அவருக்கும் இடையில் ஒரு கான்கிரீட் சுவராய் இருந்தாலும், நம்முடைய கையில் ஒரு கரண்டியாய் இருந்தாலும், நாம் துளைத்து அவரை கண்டுபிடிப்போமாக. Though there be a concrete wall between him and us, and though we have just a little spoon, let us scrap it off and let us find him out. அவரை தேடுவோமாக. Let us seek after him. கர்த்தருக்காய் காத்திருப்போமாக. Let us wait on the Lord. அவரோடு பின்னப்படுவோமாக. Let us be bound by twisting. முழு இருதயத்தோடு அவரை தேடினால் அவரை கண்டடையலாம். If we seek him with all our heart, we can find him. அவரை கண்டுபிடித்தால் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பர்வதங்களை போல் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் மெழுகு போல் அந்த அன்புக்கு முன்பாக உருகிவிடும். If we have found him out, then all the problems which are before us like a great mountain shall melt like wax before us. ஆண்டவரே, தேடுகிறோம் அப்பா, தெய்வமே, நாங்களும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். நீர் ஆண்டவரே மறைந்திராதிரும் அப்பா. இயேசுவே, நாங்கள் கண்டுபிடிக்கவே நீர் எங்கே ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு காண்பியும் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, உம்மை தேடவே எங்களுக்கு தெரியல. எங்களுடைய இருதயத்தில் பல அக்கிரமங்கள் உண்டு. எங்களுடைய அன்பு தணிந்து போயிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பை தேடாமல் எத்தனையோ மற்ற அன்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரை விட எல்லாவற்றை விட உம்மை அதிகமாக நேசிக்க அந்த நேச வைராக்கியத்தோடு உம்மை தேட ஆண்டவரே, அந்த மனுஷன் ஒரு கரண்டியை கொண்டு ஆண்டவரே அந்த கான்கிரீட் சுவரை துளைத்தது போல நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இருக்கிறதான அந்த கேப் மாறும்படியாக உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, உம்முடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக பொழியப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் சொன்னபடி ஆண்டவரே, அந்த அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த dead senses, let it live once again, oh God. தெய்வமே, நீர் எங்களை பொறுப்பெடுக்கவே. தெய்வமே, நீர் வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே, நீர் வேண்டும் பரிசுத்தரே.
Thank you Lord, we thank you. உம்மிடத்திலிருந்து எங்களை பிரிக்கிறதான எல்லா அந்நிய அன்புகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீரே இயேசுவே, நீர் வாரும். இயேசுவே, நீர் வாரும். We want you Lord, we want you Lord, we want you Lord. Thank you Jesus, come to us Lord. உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, உம்முடைய அன்பை தார், உம்முடைய அன்பை தார் ஜீசஸ் இயேசுவே. Thank you Jesus. ஓ ரம்மங்க ஷபக்கத்திடம் கரபானியாத்துடா ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உமக்கும் எங்களுக்கும் அந்த தடை வேண்டாம் ஆண்டவரே. நீர் அதிகமாக எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. Please oh Lord, we don't want to see you through a keyhole, we want to see you in all your glory Jesus இயேசுவே. Sirambara katuri kamar inka sankuri virambara thura. Thank you Jesus. Praise. கிருபை தரவே, கிருபை தரவே. உம்முடைய தரிசனத்தை தார், உம்முடைய தரிசனத்தை தார். தெய்வமே, கண்டுபிடிக்கவே ஆண்டவரே அன்பை தார். Thank you Jesus. Thank you. தெய்வமே, நம்முடைய நாள் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீரே, சுத்திகரிப்பீரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கிருபை வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும். எங்களோடு எங்களோடு ஆண்டவரே ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். நீர் வேண்டும், நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும், நீர் வேண்டும். Please reveal yourself Lord. You don't want to miss you Lord, you don't want to miss you Jesus. Thank you Jesus, thank you Jesus. We praise, we praise. கிருபை தார், கிருபை தார், கிருபை தார், கிருபை தார் இயேசுவே. வேண்டும் இயேசுவே, நீர் வேண்டும் இயேசுவே. We want you Jesus, we want you Jesus, we want you Jesus, we want you Jesus. Thank you Lord, thank you Jesus. இயேசுவே Jesus, thank you Lord. தெய்வமே, let our dead senses wake up oh Lord. இயேசுவே, thank you Jesus. தெய்வமே, உம்முடைய அன்பு வேண்டும், உம்முடைய அன்பு வேண்டும், உம்முடைய அன்பு வேண்டும், உம்முடைய அன்பு வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus, we praise, we praise. Thank you Lord, நீ வேண்டும் இயேசுவே, நீ வேண்டும் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you. தெய்வமே ஸ்தோத்திரம், தெய்வமே அன்பை தார், தெய்வமே உம்முடைய அன்பை தார், தெய்வமே அன்பை தார், தெய்வமே ஜீசஸ். Thank you Jesus, we praise. நீர் வேண்டும் இயேசப்பா, வெளிப்படும் இயேசப்பா, வெளிப்படும் இயேசப்பா, வெளிப்படும் இயேசப்பா, வெளிப்படும் ஜீசஸ் இயேசுவே. Thank you Jesus, we praise, we praise, we praise you. Amen. இப்போ நாம் ஒவ்வொருவரும் நாம் எப்படி ஜெபித்தோம் என்று உணர்வோம். And let us all understand how we prayed right now. நம்ம சத்தமா ஜெபிச்சோமா, மௌனமா ஜெபிச்சோமா, வாயை திறந்த வார்த்தைகளை சொன்னோமா, சும்மா தலை குனிஞ்சு இருந்தோமா? Have we prayed opening our mouth wide? Have we shouted and prayed? Have we cried in his presence? Have we kept our mouth shut? Are we just shaking our heads? ஒரு நாள் நம்ம ஆபத்து வரும்போது, நமக்கு ஆபத்து வரும்போது இப்படியா நம்ம இருப்போம்? One day if a danger comes in our life, will we be like this? ஒரு பாம்பு உங்க பக்கத்துல வந்தா இப்படியா நீங்க சொல்வீங்க? And if a snake comes close to you, is this the way you will react? அப்போ நம்ம ஆண்டவரை தேடுகிற விஷயம் அதல சும்மா மௌனமா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், என்னமோ கண்ணை திறந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஆபத்து வரும்போது அதே மாதிரி ஆண்டவர் ரியாக்ஷன் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? In the matter of seeking God, we are sitting in his presence very idle, silent, not opening our mouth. At the same time, when we are in a trouble and we are in a danger, if the Lord also keeps silence, what will happen to us? நம்ம எல்லாருக்கும் தொட்டு உணரக்கூடிய அந்த feeling, உணரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. We all have a sense where we can touch and feel. அப்போ அது செத்து போச்சுனா எது நம்ம மேல தொட்டாலும் நாம் எதை தொட்டாலும் நமக்கு feeling இருக்கு. If that sense it dies, then no matter what will touch us or we touch others, we will not feel anything. இது போல நம்முடைய மனசாட்சி சூடுண்டு போய் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறதான புலன்கள் செத்து போய் இன்றைக்கு தேவனை தேட முடியாம அவர் பக்கத்துல வந்த கூட உணர முடியாம நம் பாவத்தினால் அக்கிரமத்தினால் அன்பு தணிந்து போய் அந்த அன்பை உணரக்கூடிய புலன் இல்லை இப்போ. Likewise, because of a conscious
conscience and our soul, where all the senses of this spiritual dimension which we have lost and that have become dead, we are unable to feel God even though he is present in our midst, because our iniquity has abound and the love has waxed cold. இன்னும் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலனத்தை வைத்து வாயை திறந்து கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். Just yet a few more minutes, let us try our level best to communicate with that Lord who is present here by opening our mouth and calling upon him louder. அப்பொழுது நம்முடைய ஆத்துமாவில் செத்து போன உணர்ச்சிகள் அது எழும்பும், அது உயிர் கொள்ளும். Then all the dead part of our soul or the dead senses of our soul will be quickened back to life. எப்படி நம்முடைய உடம்புக்கு ரெண்டு கைகள் இருக்கிறோம், நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளும் கைகள் உண்டு. Like how our body has two hands, even our soul also has two hands. இருட்டுக்குள் நம்முடைய கைகள் தேவனை தடவி தேட ஆரம்பிக்கும். In the darkness our hands of our soul will start feeling and seeking after God. உழுது ஓட்டை போட்டு அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் முன்னேறி கொண்டே இருப்போம். Plowing and plowing in until we break forth to find out our God, it will progress further. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரே ஒரு நேசர் தான் உண்டு, அவர்தான் இயேசு. There is only one beloved for our soul, and that is Lord Jesus. மற்ற எதை தேடினாலும் அது ஆரம்பத்தில் பரவசத்தையும் பின்பு சலிப்பையும் வருத்தத்தையும் தற்கொலை சிந்தையும் தான் தரும். And in case you seek after anything else in this world, in the beginning it might be a pleasure, but later on it will give you frustration, anguish, and end it will ask you to commit suicide. செத்து போன நம்முடைய உணர்வுகள் எழும்பட்டும். Let all the dead senses come back to life. கருத்தாய் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். If we diligently seek after him, you can find him. ரொம்ப தூரம் அல்ல, ஒரு ஜெப தூரத்தில் தான் இருக்கிறார். He is not too far away, he is just a prayer distance. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று கருத்தாய் கேட்டால் அவரே வருவார். If you ask him and seek him after diligently from the depth of our heart, saying, Jesus, I want to see you, he will definitely come to you. அவரோடு பின்னப்பட்டு காத்திருப்போமாக. Let us all be bound with twisting with him. நம்முடைய உள்ளம் அவரை தேடட்டும். Let our heart seek after him. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமா அவரை தேடுகிறோம் என்று வெளிப்படுத்துவோமாக. With the words of our mouth let us communicate and inform him that we are seeking and searching him. நம்முடைய நேசரை கூப்பிடுவோம். Let us call upon our beloved. மனதை வைத்து தேடுவோம். Let us seek him through our mind. எழுச்சிகளை கொண்டு துளைப்போம். Let us plow through our emotions. இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளிப்படுவார். In yet a few minutes you can see him. இயேசுவே நீர் வேண்டும் ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய சமூகம் வேண்டும் ஆண்டவரே. We want to seek after you, Lord. We want to find you, Lord. Please, Lord, reveal yourself to us, Lord. We want to gaze upon your beauty, Lord. Jesus, Jesus. Please, Appa, please, Appa. நீர் பாதுகாக்க வேண்டும் தேவமே, கண்டுபிடிக்க வேண்டும். Thank you, Jesus. Praise the Lord. பலப்படுத்தவே வல்லமைவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே. எங்களை நீர் ஆண்டவரே வெளிப்படும், நீர் வெளிப்பட வேண்டும் இயேசுவே. உம்மை கண்டுபிடிக்க வேண்டும் இயேசுவே. நீர் வெளிப்படும், எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் இயேசுவே. We want you, we want you, we want you, Jesus, we want you. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும். உம்முடைய அழகு வேண்டும், உம்முடைய பரிசுத்தம் வேண்டும், உம்முடைய சமூகம் வேண்டும் ஆண்டவரே. நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்தும், உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. சுத்திகரிப்பீரே, ஜீவனுள்ள தேவனே, சுத்திகரிப்பீரே. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, please manifest yourself to us, Lord. We want your love, oh God. We want your love, oh God. Please reveal your love to us, sweet Jesus. My bridegroom, my love. Please, Lord, my beloved, reveal yourself, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, தெய்வமே, என் ஆண்டவரே, உன்னதமானவரே, எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் இயேசுவே. நீர் வாரும் இயேசுவே, நீர் வாரும் இயேசுவே. உம்மை தேடுகிறோம் இயேசுவே. இந்த பிரசன்ஸ் எங்களுக்கு தாரும் இயேசுவே. பிராக்டிகல் லைஃப்பில் எங்கள் உம்மை அனுபவிக்க வேண்டும் இயேசுவே. நீர் எங்களை விட்டு தூரமாயிராதே அப்பா. நீர் வெளிப்படும், உம்முடைய மண்டலத்திற்கு நாங்கள் எழும்பி வரட்டும் ஆண்டவரே. எங்களை ஸ்பிரிச்சுவலானவர்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. இயேசுவே. Thank you, Jesus. தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. எங்களை காப்பாற்றும் இயேசுவே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. இறைவன் தேவனே, இறைவன் தேவனே ஆசீர்வதி. Thank you, Lord. உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே. Please, Lord, we want to feel your love, Lord. We want your mercies, Lord. Strengthen us in the Spirit of God. Devame, come close to us. We want to feel the warmth of your embrace. Thank you, Jesus. Please, Lord, உம்மை உணரவேன். இந்த சமூகத்தை தாரும் ஆண்டவரே. நிறைகளை பலப்படுத்தவே. இந்த நிறைவை தாரும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, மன்பை ருசி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே, love you, அப்பா. Love you, அப்பா. Want to feel you, Lord. Want to be close to you, அப்பா. தெய்வமே, அன்பை தாரும் அப்பா. அன்பை தாரும் அப்பா. அன்பை நாங்கள் உணர வேண்டும். இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அன்பை உணர வேண்டும் அப்பா. We not far away from us. We need you, Lord. We need the depths of your love, oh God. We need the warmth of your love, oh God. We want to feel you, Lord. We want to embrace you, Lord. Yes, we. Thank you, Jesus. Devame. Thank you, Jesus. Devame. Jesus. We love you, Jesus. Thank you, Jesus. Jesus. Love you. We want you, Jesus. We want you, Jesus. Thank you, Jesus. Idama karama katidan karama ushaba. We want to see you. We want to behold you, Lord. Please reveal yourself to us. Forgive our iniquities, Lord, and manifest yourself to us, Lord. Thank you, Jesus. நீர் வேண்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. Come, Lord. I want to reveal your love to this lost world. Jesus, I want to know your love. Jesus, Appa stotram. Yes, we. Devame, கிருபை வேணும். பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. Thank you, Jesus. We praise you, Lord. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களை பலப்படுத்த வேண்டும். அன்பை நாங்கள் ருசிக்க பார்க்க வேண்டும். நீர் வாரும் அப்பா. Praise you, kiss you, redeemer, my love, my Jesus. We love you, Jesus. We love you, Lord. We love you, Jesus. Thank you, Jesus. Love you, Jesus. Thank you so much for your mercy, Jesus. Thank you so much for your mercy, Jesus. Yes, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Love you, Jesus. We praise you. Thank you, Lord. Thank you, Jesus. We praise. Thank you, Jesus. Thank you, Lord. We praise. Thank you, Jesus. We praise you. நம்மத்தில் சிலர் இயேசுவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். There are few in our midst who have already found Jesus. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு பெரிய தடை இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இப்பொழுது நான் அவரை கண்டுபிடித்து விட்டேன். Between me and God there was a great obstacle in the beginning, but now I have found my Lord. என் இருதயம் கல்லை போல் கடினமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் அவரை கண்டுபிடித்து விட்டேன். My heart was strong as a stone, but now it has become fleshy and it has also found its Savior. அவர் என் பக்கத்தில் இருக்கிறதை நான் உணர்கிறேன். I can feel that he is very close to me. நீங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you can feel that? அவரிடத்தில் நெருங்குவோமாக. Let us come close to him. அவரை கட்டி பிடிப்போமா. Let us embrace him. அவரோடு பின்னப்படுவோமா. Let us be bound by twisting with him. அப்பொழுது கர்த்தர் உன் இருதயத்தை பலப்படுத்துவார். Then the Lord shall strengthen your heart. அப்பொழுது அவருடைய கூடாரத்தின் மறைவிடத்தில் நீ இருப்பாய். Then you shall all be found in the hidden part of his tent. உன்னை சூழ்ந்து ஒரு பாளையம் இருந்தாலும் அது உன்னை அணுகாது.
கூடாது. And though there might be great problems, it will not come nigh unto thee. நீ பயப்பட மாட்ட, நீ கர்த்தரை என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பாய். You shall not fear, but rather you will be enjoying your Lord. மக்கரமானி அத்துடாய் சமான மக்கரமா சிரம் ஸ்தானி சொரிவில திரக்கரமானி அத்துடே சிரம் ஷபரா துராய் சபா துரா சிரபா துரா. Thank you, Lord. Thank you, Jesus. We love you, Lord. We love you. How beautiful is your presence, Jesus. Oh, love within my heart. Oh, Lord Jesus, Lord. Thank you, Jesus. எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை சுத்திகரிப்பீரே, ஜீவனை தார், வல்லமை தார். முரமங்கராவ் ஷபக்கத்திடா துரம்பவ் சங்கோ சித்ரா திரம்பரம்ப சத்துலங்கரா ஷரோசிரம் திரங்கல மங்கர மானியத்துடே. Thank you, Jesus. Jesus. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Thank you, Jesus. Yes, Lord. We love you. Shidaramakatida karamaniana matre. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Shidaram Daronia Sarabaria Karia Sigar Tanankarambalana Mantida Azorium Prankanda Sikta Lightos Sino Sino Riba. Yes, Jesus, yes, thank you, Lord. Thank you, Jesus. Shidamankara Makatida Mana 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 Mana. Thank you, Lord. Tidarabab Shabakatidam. Shidamakatina Makatina Makarau Shamani Antidam Tiasibana Matre. Surantinam Karamakatina Karamani and Karamani Atre. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. Yes, Lord. Devame. Shadarabdin Ankaraba Sabala Bank. Nekati Satarabana Mankara. Thank you, Jesus. Praise, praise, praise. We love you, Jesus. We love you. Jesus, we love you. Jesus, we love you. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We love you. We praise. Praise you, Jesus. So beautiful and awesome is your presence. We love thee, Lord. We thank you, Jesus. We praise you. Kiramankara sabakatida karamana today. Thank you, Jesus. We praise, praise, praise. Thank you, Jesus. நம்முடைய சத்ருவை பற்றி உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். Let us not have an understanding or think about our enemy. நீ சூழ்ந்திருக்கிற பாளையத்தை பற்றி நீ பயப்படாதே. Do not be thinking about or fearing about the கர்த்தரிடத்தில் நெருங்கு. Come close to God. அவரோடு நீ பின்னப்படு. Be twisted with him. அவருடைய உஷ்ணம் உன்னை தொடட்டும். Let his heat touch you. அவருடைய அன்பு உன்னை தொடட்டும். Let his truth touch you. அப்பொழுது அதை பிசாசு காண்பான், அவனே ஒதுங்கி போவான். Then Satan will see that and he himself will leave you. நீ கர்த்தரோடு அவருடைய கூடாரத்தின் மறைவிடத்தில் இருந்து நீ களிகூறலாம். And you can be hidden in the tent of the Lord and you can rejoice. நீ குமாரனை முத்தம் செய்தால் போதும். It is enough that you kiss the son. நீ குமாரனோடு கூட இருப்பதை சத்துரு காண்பான். And the enemy shall see that the son is with you.
அவன் மரியாதை ஓடி போவான். And with all respect he will flee away from you. Makara Sibal Marantuna Era Sankara Mania Tulai Samania today Santurai Kila Makara Tura. Jesus. Thank you, Jesus. Jesus, praise. Yes, praise. Jesus, praise. Shida Rabakatuda. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. உங்களை சில பிசாசுகள் பயங்கரமாய் துரத்திக் கொண்டிருக்கிறது. There are certain devils which are chasing you after ferociously. கிட்ட வந்து கொண்டே இருக்கிறது. And is coming very close to you. ஒன்றும் பயப்பட வேண்டாம். But do not fear. இயேசுவோடு கூட பின்னப்பட்டால் போதும். Just be bound with twisting with your Jesus. குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வந்தால் ஆண்டவரே அந்த யுத்தத்தை பொறுப்பெடுக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். And if he tries to cross a certain limit, you can see yourself the Lord himself is conducting a battle. சத்ரு கிட்ட வருகிறார் என்று எப்படி உணர்கிறீர்களோ அதே போல சத்ரு பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் உணரப் போகிறீர்கள். Like how you can feel that the enemy is coming close to you, similarly you can also feel that the enemy is fleeing from you. இயேசுவை நேசிப்போமாக. Let us love Jesus. அவரை நேசிப்பதில் உணர்வடைவோமாக. Let us have an understanding in loving Jesus. Makaraya Santudankala Makaramana Santurivinam Katiranka Samania Tuda. Thank you, Lord. Thank you, Jesus. Shida Rabbala Tudankara Bankatidanka Saba. Thank you, Lord. Tudambara Swatra Biramba Shabankatidankara Mania Tuda. Tiral Sabolo Rimbana Masam Tudankara Mania Tuda. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Thank you, Jesus. Shida Rabakatida Karabakatidan Kalamankatidan Karabana Mankatide. Thank you, Jesus. Jesus. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Shida Rabakatidan Karamankatidan. Surabakatidan Karabau Shabakatidan Karamankalam Tidan Kara. ஆணி பாய்ச்சப்பட்ட கரம் கண்டிடுவேன், ஆணி பாய்ச்சப்பட்ட கரம் கண்டிடுவேன், என் அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன், என் அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன். ஆணி பாய்ச்சப்பட்ட கரம் கண்டிடுவேன், ஆணி பாய்ச்சப்பட்ட கரம் கண்டிடுவேன், என் அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன், என் அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன். எப்போ எப்போ வருவார் என்று ஏங்குதே உள்ளம், எப்போ எப்போ வருவார் என்று ஏங்குதே உள்ளம், என் அப்பன் முகம் கண்ணு அங்கலாய்க்குதே உள்ளம், என் அப்பன் Tiramau samani matudang karau shabara tura satire matira ka sabari bana makara tura esdori brazuri branduli basiman katudang karaba. Allah, gaze upon your beauty. Blessed, Amen. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Yes, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. What my Jesus? What my Savior? What my Lord? Jesus, please, I will find you.
Thank you, Jesus. Suda prapa santala tena sapur pane poti abastu karamba. Shanturi me sulbana masino me koriban. Suribinam tunankala mankara saba. Jesus, we love you, Jesus, we praise you. Jesus. Whether it's life or death, look unto me, and the death in this body, it is a gate open to the eternal life. And the way in which has been appointed to you, run in that way fastly, says the Lord. Amen. Jesus, we love you, Lord. We praise you, Jesus. Shabakatidang karabankatidang. Jesus, we praise you. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். We all should have only one purpose in our life. இதை தவிர நம்முடைய மைண்ட்ல வேற ஏதாவது இருந்தால் அது பாவம். Apart from this, which if you have anything else in our mind, that is sin. அந்த வாழ்க்கையின் குறிக்கோள் தான் Jesus only, இயேசு மாத்திரம். And the purpose of our life is nothing but Jesus only. இப்படி நம்ம ஓடுனா மற்ற எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். If we run in such a manner, rest all our needs shall be supplied. தேவனே அதை பொறுப்படுத்தி தருவார். ஏன்னா நம்ம கரெக்ட்டா போயிட்டு இருக்கோம். The Lord himself will undertake all those because we are on the right path. ஜெபிக்கவே தேவையில்லை. படிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தருவார், ஏற்ற வேலையை தருவார், நமக்கு ஏற்ற துணையை தருவார், ஏற்ற வீடை தருவார், எல்லாம் தருவார். ஜெபிக்கவே தேவையில்லை. No need to pray for such things. The Lord himself will give you good education, a good job and a good salary, a good help meet and everything which you need on this earth. அப்படி ஒருவேளை தராமல் இருந்தா அப்பொழுதும் ஜெபிக்க தேவையில்லை. என்றால் ஒரு நல்ல காரணத்து நிமித்தம் தான் தராமல் இருக்கும். Even if he is abstaining from not giving such things, we no need to pray even after that, because it is for a good purpose he is not doing that. நாம் என்ன பிராக்டீஸ் பண்ணணும்? But what have we practiced? அவர் மேல் வச்ச கண்ணை வாங்காம இருக்கணும். And the eye which we have kept on him, we should never remove it. We should always be gazing at him. கண்ணை மூடி அவருடைய அழகை தரிசித்து அதை ரசிக்க நாம் பழக வேண்டும். Let us practice ourselves to close our eyes to look at his face and to admire his beauty. ஒரு செகண்ட் அவருடைய அழகை பார்த்தால் வேற எங்கேயும் பார்க்கணும் நமக்கு மனசே வராது. Just for a second, if you see the beauty of his face, you will have no interest to look anywhere else in your mind. ஒருவேளை இந்த காத்திருப்பு கூட்டத்தில் சரியான அபிஷேகம் கிடைக்காமல் போனால் சோர்ந்து போக கூடாது. இன்னும் துளைத்து தோண்டிட்டே இருக்கணும். Perhaps in this starting meeting you might not have got a good anointing, but you should not become weary. You should continue plowing. 1 கிலோமீட்டர் தூரமாய் போன மனுஷன் திருப்பி வரணும்னா 1 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். And if a man walking 1 kilometer, he wants to turn back, come again he has to walk another kilometer. 20 கிலோமீட்டர் ஆண்டவர் விட்டு தூரமாய் போனால் 20 கிலோமீட்டர் நடந்து வர டைம் ஆகுமே. If you have walked 20 kilometers away from the Lord, to come back you have to walk another 20 kilometers. It will take some time. 20 கிலோமீட்டர் நடந்து விட்டு திருப்பி 1 கிலோமீட்டர் நடந்து நான் ஜெபிச்சேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படினு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னும் நடக்கணும். Just walking 20 kilometers and you are turning back and you prayed like coming back 1 kilometer and you say there is no response, you have to understand that you have to walk yet more. அதனால இது ஒரு பயிற்சியா, நம்முடைய வாழ்க்கை பயிற்சியா அதை மாற்றணும்.
And let us make this as a practice in our life. நான் இயேசுவை நேசிக்கணும். We should love Jesus. அவருடைய அன்பை நான் உணரணும். I need to feel his love. பைத்தியக்காரனை போல வெறி பிடித்தவனை போல நான் இயேசுவை பின்பற்றணும். Like a madman, like a lunatic, I have to follow Jesus. அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். That anointing I need. அந்த நேச வைராக்கியம் எனக்கு வேண்டும். That zeal of love I need. துளைத்து 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 ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் போது முகாமுகமாய் நான் அவரை காண்பேன். Plowing and plowing and plowing, one day the trump shall be sound. I will see him face to face. அப்படி தேவனை நேசித்து துளைத்து தேடுகிறவர்களுக்கு தான் அந்த வருகையின் நாள் ஒரு பரவசத்தின் நாளாய் மாறும். Only to such people who keep plowing and plowing and see his face on the day of his coming, the day of the Lord shall be a great ecstasy. நாம் யாரும் கர்த்தரை சாதாரணமாய் தேட வேண்டாம். Therefore none of us should seek him on an ordinary way. அந்த வேகம் கூடட்டும். அந்த வேகம் கூடட்டும். Let that speed increase. அந்த வெறி பெருகட்டும். Let that madness increase. அந்த வைராக்கியம் வளரட்டும். Let that zeal grow. துளைக்கிற வேகம் கூடட்டும். Let the speed of plowing increase. ஒரு பைத்தியக்காரனை போல கர்த்தரை தேடுவோமாக. Like a madman, let us seek after our God. அந்த அன்பு வளரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள அநேகரை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கும் ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னார், பிரதர் இந்த சனிக்கிழமை இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ள நான் ரொம்ப விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஏதாவது வேலை வருது பிரதர், ஆஃபீஸில் தடையாகுது, இன்றைக்கு நான் எப்படியாவது வரணும், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க என்று சொன்னேன். அதுபோல் யார் யாருக்கெல்லாம் சூழ்நிலைகளில் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றி அவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் நாளைக்கு நடக்க போகிற பரீட்சை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 நம்முடைய கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் 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 வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா.